ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். எல்லோரும் சேர்ந்து தாமரை விஷயத்துக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. அண்ணா, என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள். அவள் பாட்டுக்கு சிட்டுக்குருவி மாதிரி சுற்றி தெரிஞ்சா இப்போ அவர் நிலைமையை பாருங்கண்ணா அப்படின்ட்டு சொல்கிறாங்க சாவித்திரி. அவர் என்ன சொல்லுவார்? அவர் நடந்ததை ஜீரணிக்க முடியாமல் பித்து பிடிச்ச ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. 2 கள்ளிகளும் சேர்ந்து போட்ட திட்டம்னு தெரியாமல் வீடு திகைச்சு போய் நிற்குது. வேற ஒரு ஆள் இந்த மாதிரி செஞ்சுருந்தா இந்நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பேன். என்ன இருந்தாலும் சேது என் அண்ணனோட பையன் இல்லையா, அதனால தான் நான் இவ்வளவு பொறுமையாக இருக்கேன்ட்டு அழுது நடிக்குது சாவித்திரி. ராஜாங்க இந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்ட்டு எழுந்து நின்று மன்னிப்பு கேட்குறாரு. இதில் என்னுடைய தப்பு இருக்கிறதால, அதாவது என்னுடைய மகனை இந்த தப்பை செஞ்சதால் பாதிக்கப்பட்ட சாவித்திரியும் தாமரையும் என்ன சொல்கிறாங்களோ அதை முடிஞ்சால் நான் செய்கிறேன்ட்டு ராஜாங்க சொல்கிறாரு. தமிழை அத்து விட்டு என் மகளை சேதுவுக்கு கட்டி வைங்கன்ட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. ஏய், சேதுவுடைய பொண்டாட்டி இங்கே தான் இருக்கா, அதுவும் வாயு உயரமாக இருக்கா, நீ இப்படி சொல்கிறியேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஏம்மா, நீ எனக்கு அம்மா தானே, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அதை கேட்க நாதி இல்லைன்னு சாவித்திரி கேட்குறாங்க. இல்லைன்னா என் பொண்ணை சேதுவுக்கு 2ஆம் தரமாவது கட்டி வைங்கிட்டு சொல்கிறாங்க. அத்தாச்சி, நீங்களாவது கேளுங்கன்னு ஈஸ்வரிகிட்ட சாவித்திரி சொன்னதும், மாமா, என் பையன் போஸ் வீட்டில் வேலை செஞ்சவள கெடுத்துட்டான்னு நீங்கள் நியாயம் தரணும்னு ஒரு வேலைக்காரி என் பையனுக்கு கட்டி வச்சிங்க. இப்போ உங்கள் பையன் பண்ணது மட்டும் நியாயமா? பேசாமல் சேதுவுக்கு தாமரையை கட்டி வைங்கன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்ட போஸுக்கு மனசு சும்மா குழுகுலுன்னு இருக்குது. இனி நாளைக்கு தான் தாமரைக்கு சேதுவை கட்டி வைக்கலான்னு முடிவு சொல்லுவாங்க.